என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரீசனிங்ல சராசரியில ஃபர்ஸ்ட் டைப் வந்தாச்சு. மொத்தம் 7 கணக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல பார்க்க போறோம். அநியாயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுவும் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் அடிக்கடி கேட்குறாங்க. எத்தனை முறை கேட்குறாங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். முதல்ல இந்த டைப் வந்து 7th நியூ புக்கு, 9th நியூ புக்கு, 9th ஓல்டு புக்குன்னு இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த டைப் வந்து புக்கில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் எங்கே கேட்டிருக்கான்னு பார்க்கலாமா? இது பாருங்க, 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 9th நியூ புக்கில் இருக்குது. 2025 குரூப் 4ல் 19 குரூப் 4, 25 குரூப் 4. சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, 2016, 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க. பாரு, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அது குரூப் 2ல் தான் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2019 டிஎன்பிஎஸ்லையும் 2017 குரூப் 2ல் நல்லா பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கே 16 குரூப் 2, 17 குரூப் 2, 22 குரூப் 2ன்னு 3 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இது 9th ஓல்டு புக்லையும் இருக்குதுங்க. மொத்தம் 7 சம்மு. நான் 5 சம் சொல்லி கொடுத்துட்றேன். 2 சம் ஹோம்ஒர்க் தரேன். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 2 சம் பாருங்களேன். நான் சொல்கிற ஷார்ட்கட்டை ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி சம்லாம் கடகடன்னு நீங்களே போடலாம். சரிங்களா? ரைட்டு. இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, முதல் கொஷின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்ப்போம். 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் புரியல. புரியுதா? சரி, புரிஞ்சா சூப்பரு, குட்டு. புரியலையா? அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் விவி குட்டு. எப்படின்னா, அதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கிளாஸில் 15 பேர் இருக்காங்க. எச்எம் என்ன சொல்கிறாரு, நீ அந்த 15 பசங்கிறாங்களா, அவங்க உயரன்னு இங்கே சொல்லலை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த கிளாஸில் நீ போய் 15 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உயரத்தெல்லாம் சராசரி கண்டுபிடிச்சிட்டு வான்னு ஒரு பிடி வாத்தியார்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. பிடி வாத்தியாரும் அந்த கிளாஸ் ரூம் போயிட்டு 15 பேர் நம்பர்லாம் உயரத்தெல்லாம் கூட்டி சராசரி கண்டுபிடிச்சி 85ன்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க. சூப்பரு, பத்தியா முடிச்சிட்டுன்னு இந்த பிடி வாத்தியார் என்ன பண்ணுறாப்புல, நம்ம எச்எம் கிட்ட எடுத்து போய், இந்தாங்க சார் 15 பசங்களோட சராசரி வந்து 85 அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உடனே எச்எம் வாங்கி அப்படி வச்சுப்பாரா, கிராஸ் செக் பண்ணுவார்ல. அப்படி செக் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல 28ன்னு போடணும். 28 போட வேண்டிய இடத்துல அந்த பிடி வாத்தியார் 73ன்னு போட்டாங்க. பார்க்கும்போதே தெரியும், 28 போட வேண்டியதுல 73 போட்டு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிடி சார் என்ன பண்ணுறாரு, சாரி சார் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 78ன்னு தப்பாக போட்டாங்கல்ல, 73 தப்பாக போட்டார்ல, அதை தூக்கிட்டு 28 சேர்த்து புதிய சராசரி கண்டுபிடிச்சி சொல்லணும். அதை நீங்கள் தான் செய்யணும். இவ்வளோதாங்க கொஷின். புரியுதா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதான் பேட்டர்ன். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி போடலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, முதல்ல என்ன சொல்றாங்க, 15 பேர் இருக்காங்களா, அப்போ 15 பேரோட சராசரி 85. கரெக்டுங்களா? ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இது கரெக்டு தான். 15 பேருக்கு அவர் கரெக்டாக தான் எல்லாத்தையும் செஞ்சார். ஆனால் அது உள்ளார ஒருத்தரை வந்து 28ன்னு போட வேண்டியதில் 73 தப்பாக போட்டார். இதுக்காக நீங்கள் மொத்த கணக்கு மாற்ற தேவையில்லை. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்க. இதில் எது சரி அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. எது தவறுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? அது பெரிய நம்பரோ சின்ன நம்பர் நான் அதெல்லாம் சொல்ல. எது கரெக்டுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ப்ளஸ்ஸும், எது தவறுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு மைனஸும் போடணும். சரியா? இப்போ 28 சரி, அப்போ நான் பாருங்க +28ன்னு எழுதிக்கிறேன். அப்படியே பக்கத்திலே 73 தவறு, அப்போ என்ன பண்ணோம், -73ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர், 15 பேர் இல்லையா, அதை மட்டும் இங்கே வகுத்துருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் ஆன்சராக இல்லை, ஆன்சர் இல்லை. இது முதல்ல சுருக்கலாம். சரியா? மொத்தம் 15 பேரோட சராசரி 85ன்னு சொல்கிறாங்க. அதில் 28 போகிறதுல 73 தப்பாக போட்டாங்க.
இப்போ சரியான சராசரி கேட்குறாங்க. அப்போது இதில் கரெக்ட் 28, அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டேன். இதுக்கு தவறு வந்து 73, அதுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டேன். கீழே மொத்தம் எத்தனை பேரோ அதை வகுத்துக்கிட்டேன். இதை தாங்க சுருக்கணும். சரியா? கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். அப்போ 28ல் 73 போச்சுன்னா மைனஸ். அப்போ அது ரொம்ப முக்கியம். பெரிய மைனஸ் சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதாவது இப்போ 28 ப்ளஸ் சின்ன நம்பரு, பெரிய நம்பருக்கு 73 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் வரும். கரெக்டாக? ஏன்னா ப்ளஸில் வந்து ஆன்சர் மாறிடும். ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது மைனஸ் வந்தால், அதாவது பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ, மேபி இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குன்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். கரெக்டா? அப்போ கூட்டணும். நான் சொல்கிற இடத்துல மேபி பெரிய நம்பருக்கு மைனஸில் இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும். அப்போ கழிக்கணும். சரியா? மாற்றி போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறேன். கிளியராக புரியுதுங்களா? சரி. அப்போது 73ல் 28 போனால் 45 அப்படின்னு வரும். கரெக்டாங்க? 45 மைனஸ் 45, கீழே அப்படியே 15 வச்சுக்கிட்டேன். இன்னும் நான் சுருகலை. ஓகே, முதல்ல மேலே கழிச்சிட்டேன். நமக்கு ஆன்சர் மைனஸில் வருது. ஓர் 15 15, 2 15 30, 3 15 45, அப்போ 3. அப்போ ஆன்சர் வந்து -3ன்னு கிடைக்குது. கரெக்டாக? மைனஸில் வருது. ஓகே, ரைட்டு. இவ்வளோதானா? இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்ரெடி 85ன்னு சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இதில் ஆன்சர் ப்ளஸில் வந்தால் கூட்டிங்க, மைனஸில் வந்தால் கழிச்சுங்க. மைனஸில் வந்திருக்கு, அப்போ கழிச்சிருங்க. அப்போது 85ல் 3 போனால் 82 கரெக்ட்னு வரும். கரெக்டாக 82. அப்போ ஆன்சர் 82. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸி. சரியா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு 2 கணக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அசால்ட்டாக ஆன்சர் வந்துருங்கன்னு. கிளியராக புரியுதா? என்ன நான் சொல்கிறேனோ அதை குறிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததுங்க, 2வது கொஸ்டின். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் யாது? 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னன்னா இப்போ பாருங்க, அதே பேட்டர்ன் தான். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அங்கே மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அவங்க உயரத்தை சராசரி கண்டுபிடிக்கிறதுக்காக பிடி வாத்தியார் வராப்புல வந்து கணக்கெல்லாம் பண்ணுறாரு. 152 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. போன வாட்டி தான் நம்ம தப்பு பண்ணோம், இந்த வாட்டி கரெக்டாக போகிறோம். ஹெச்எம் கிட்ட இந்தாங்க சார் 100% கரெக்டாக போட்டுன்னு சொல்லான்னு பிடி சார் என்ன பண்ணுறாரு, 12 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு உயரத்தெல்லாம் கணக்கு பண்ணுறாங்களா, 152ன்னு வருது அப்படின்னு எடுத்து போய் கொடுக்குறாரு. இப்போ ஹெச்எம் வெரிஃபை பண்ணுறாரு. ஹெச்எம் சரி பார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர்னு போடணும், ஆனால் 148ன்னு தவறாக போட்டுட்டாரு. இப்போ அது கண்டுபிடிச்சிட்டார் ஹெச்எம். உடனே முறைச்சிக்கிட்டு, நீ எந்த ஜென்மத்திலும் திருந்த மாட்ட, போன வாட்டி சின்ன நம்பரை பெருசாக போட்ட, இந்த வாட்டி பெரிய நம்பரை சின்னதா போட்டுக்கிற, 172 போட வேண்டிய இடத்துல 148 போட்டுக்கிறேன்னு அப்படியே அந்த பேப்பரை தூக்கி மூஞ்சில கடா சார், போ கரெக்டாக போட்டுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ போய் மறுபடியும் பிடி சார் கரெக்டாக போடணும். போடலாமா? வாங்க. புரியுதுங்களா கொஸ்டின்? குரூப் 4 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. சரிங்களா? சரி. அப்போது 12 மாணவர்களோட சராசரி கூட்டு சராசரி எல்லாம் ஒன்று தான், 182. சரி, இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு 172 கரெக்டு, அதான் போடணும். ஆனால் இவர் 148 தவறாக போட்டார். ஆமாம் தானேங்க? கரெக்டா? ரைட்டு. நான் என்ன சொன்னேன், எது சரியோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள், எது தவறோ அதுக்கு மைனஸ் சிம்பிள். சரியா? அப்போ 172 கரெக்ட். அப்போது 172 கரெக்டுன்றதால, சரின்றதால ப்ளஸ் சிம்பிள் போட்டுவிட்டேன். 148 தவறு, அப்போ -148ன்னு போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர், அதை கீழே வகுத்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? மொத்தம் 12 பேருக்கு தானே நம்ம 152ன்னு கண்டுபிடிச்ச சென்டிமீட்டர்னு, அந்த எத்தனை பேரோ அதை கீழே வகுத்துக்கணும். சரியா? புரியுதுங்களா? சரி. இப்போ என்னன்னா, நீங்களே பாருங்க, கழிக்கலாமா? இப்போ இதில் பாருங்க, பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, அப்போ ப்ளஸ்ஸில் தான் ஆன்சர் வரும். ஆமாவா? 172ல் 148 போச்சுன்னா 24 அப்படின்னு வரும். கரெக்டா? கீழே 12 இருக்கு. இப்போ சுருங்க, ஒரு 12 12 ஈரு 12 24. கரெக்டா? கரெக்டு. அப்போ ப்ளஸ்ஸில் தான் வருது, அப்படி தானே? +2 அப்படின்னு வருதுங்க. இப்போ இந்த +2 என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி 12 பேரோட சராசரி 152 தான் கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நம்பர் மட்டும் தப்பா போட்டாரு. அப்போ 152 இருந்துச்சுல கொஸ்டின்ல சராசரி, அதில் நமக்கு வந்த ஆன்சர் மைனஸ்ல இருந்தால் கழிச்சுக்கணும், ப்ளஸ்ல இருந்தால் கூட்டிக்கணும்.
ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ ப்ளஸ் 2 கூட்டுங்க. 152 2 கூட்டினா 154. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ஒரு செகண்ட் டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். கிளியரா புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு வாங்க. அடுத்தது 2025 குரூப் 4ல அப்புறம் 16 குரூப் 2, 22 குரூப் 2, 9th நியூ புக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. புள்ளி வச்சு வந்திருக்கு. புள்ளி வச்சு வந்தாலும் கரெக்டாக வருங்க. நம்ம ஷார்ட்கட் எப்பவுமே நான் தான் வளர்னாலும் உரணுமே தவிர நம்ம ஷார்ட்கட் 100% கரெக்டாக வரும். சரியா? சரி, 3வது கொஸ்டின். 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது எனில் சரி செய்யப்பட்ட சராசரி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க, அதாவது 25 பேர் இருக்காங்களாங்க. 25 பேருக்கு சராசரி 78.4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான். ஸோ 25 பேருக்கு சராசரி கண்டுபிடிக்கிறாங்க. அது 78.4ன்னு வருது. இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணோம்ல, அந்த 25 நம்பர் இருக்கும். ஸோ 25 பேர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல 69 போடணும், தவறுதலா இல்லை 96 போடணும், தவறுதலா 69 போட்டாங்க. கரெக்டாக அது பாருங்க. 96 என்ற எண் தவறுதலாக 69ன்னு போட்டாங்க. அப்போ இதில் சரி 96, தவறு 69. கிளியரா? ரைட்டு. அப்போ இதை சரி பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் எது சரியோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள், எது தவறோ அதுக்கு மைனஸ் சிம்பிள். அப்போ கரெக்ட் வந்து 96. அப்போ ப்ளஸ் 96. அடுத்தது தவறு வந்து 69 இல்லையா? அப்போ மைனஸ் 69. நெக்ஸ்ட்டு மொத்தம் எத்தனை பேர்? 25 பேர் இல்லையா? அதை கீழே போட்டுங்க. சரிங்களா? இதிலே இருக்குது பாருங்க, 25 எண்களின் சராசரி. அப்போ மொத்தம் 25 பேர். சரியா? அது 25 கீழே போட்டுக்கணும். அப்போ இதை சுருக்குங்க. முதல்ல கழிச்சிடலாம். கழிச்சு தான் போடணும். கரெக்டாக? 96ல் 69 போனால் 27ன்னு வரும். முக்கியமாக ப்ளஸ் சிம்பிள் வந்து பெரிய நம்பர் இருக்குது. அப்போ ப்ளஸ் 27 அப்படின்னு வரும். கரெக்டாங்க? கரெக்ட். 25 கீழே வந்துடும். கரெக்டாக? ரைட்டு. இப்போது அடுத்தது இப்போ சுருக்கலாம். அடடா என்னங்க இது இப்படி வருது? சரி, ஓகே. இது பாருங்கள், ஓர் 25 27ல் ஒரு 25 இருக்குது. அப்போ 1ன்னு போட்டுக்கிறேன். ஓர் 25 அப்படின்னு. சரிங்களா? அப்போது இங்கே எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கிறேன். ஓர் 25 27ல் 25 போயிடுச்சு, மீதி 2ன்னு இருக்குது. கரெக்டாங்க? 27ல் 25 ஒரு முறை போயிடுச்சு, மீதி 2 இருக்குது. 2 25ஆல் அடிக்க முடியுமான்னா அடிக்க முடியாது. அப்போது இதை நான் அடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு புள்ளி இந்த 1க்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாங்க. 20 அப்படின்னு வரும். இப்போ 20 கீழே 25 இருக்குது. அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. ஏன்னா கீழே பெரிய நம்பர் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ புள்ளி வச்சில்ல, புள்ளி வச்சதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 200ன்னு வரும். 200ன்னா 25ஆல் 200 அடிக்க முடியும்னா அடிக்க முடியும். ஏன்னா 25 50 50 50 100 4 முறை போட்டால் 100ங்க. 8 முறை போட்டால் 200 அடிச்சிடலாம். ஓர் 25 8 25 200. சரிங்களா? அப்போ 8, அந்த 8ங்க போட்டுங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான். 1.08. கிளியராக புரியுதுங்களா? அடிக்க முடியும்னா ஒரு புள்ளி வச்சுக்கணும், அதுக்கப்புறமா அடிக்க முடியும்னா ஒரு 0 சேர்த்துக்கணும், அங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இது என்ன எப்படி ஆன்சர் வரும்? ப்ளஸில் வரும். கரெக்டாங்க? ப்ளஸில். ஓகே. இப்போ எவ்வளோதான் முடிச்சுன்னா இப்போ என்ன இருக்குது? 78.4 இங்கே எடுத்து வரேன். 78.4ன்னு இருக்கா? இதில் 1.08 கூட்டணும். கரெக்டுங்களா? கூட்டல். மைனஸ் வந்தால் கழிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 8 4.97 79.48 ஆன்சர். அவ்வளோதாங்க. 79 பாருங்களேன், 79.48 100% பிசுறு தட்டாத ஆன்சர் வரும். நான் முதல்ல சொன்னேன் நம்ம ஷார்ட்கட் கரெக்டாக வருங்க அப்படின்னு. பர்ஃபெக்டாக வந்திருக்கா? இப்போ கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இன்னொரு சம் 9th ஓல்டு புக்கில் இருக்கு. இதை பார்த்துட்டா உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். 100 எண்களின் 100 மாணவர்களின் மதிப்பெண் சராசரி 40 என்று கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற மதிப்பு 83 என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்புகள் கொண்ட சராசரி சரியான சராசரியை காண்க அப்படின்னு 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னா மொத்தம் 100 பேருங்க. அப்போ 100 பேரோட சராசரி என்ன சொல்கிறாங்கன்னா 40 அவங்களுடைய ஸ்கோரு. சரிங்களா? 100 பேரோட மதிப்பெண்.
அவங்க வாங்கின மதிப்பெண்ணோட சராசரி 40ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 100 பேருக்கு வெரிஃபை பண்ணுறாங்க செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது 53 ஒருத்தரோட மார்க் இருக்குது. ஆனால் இவர் தவறுதலாக 83 போட்டார். அப்போது இதை தவற திருத்திக்கணும். அப்போ திருத்திட்டு புதிய சராசரி கேட்குறாங்க. கிளியர் ஆகிடுச்சுங்களா? ரைட்டு. இப்போ 100 பேரோட சராசரி 40, அதை தனியாக எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எது தவறோ அதுக்கு மைனஸ், எது சரியோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போடணும். 53 சரி, அப்போ ப்ளஸ் 53 போட்டுக்கலாமா? கரெக்ட். அதுக்கு அடுத்தது 83 தவறு, அப்போ மைனஸ் 83 போட்டுக்கிட்டேன். இதில் மொத்தம் எத்தனை பேரோ அதை வகுத்துக்கணும். கரெக்டாங்க? ஸோ சரியான நம்பருக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள், தவறான மதிப்பெண்ணுக்கு வந்து மைனஸ் சிம்பிள், மொத்த பேர் எத்தனையோ அதை கீழே போட்டுக்கணும். ரைட்டுங்களா? கிளியர் ஆகிடுச்சிங்களா? சரி. இப்போது ப்ளஸ் 53ல் மைனஸ் 83, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் மைனஸில் வருங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அது நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ 53ல் 83 போனால் 3 போயிடுச்சு. 50ல் 80 போனால் 30. 30ங்க. கீழே 100ங்க. சரியா? சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்? 0க்கு 0 கேன்சல். அப்போது -3/10ன்னு இருக்கும். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே தானே இந்த 0 கேன்சல் பண்ணால் புள்ளி வச்சு 3 போட்டுக்கலாம். ஐ மீன் இந்த 0 வைக்கணும்னு சொல்ல, இந்த 0 கேன்சல் பண்ணால் இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கட்டும், புள்ளி 3 வரும். இப்படி எழுதக்கூடாது. அதனால் -0.3 அவ்வளோதாங்க. வேற ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. கிளியர் ஆகிடுச்சிங்களா? கிளியராக புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்போ இப்போ என்ன கிடைக்குதுன்னா -0.3 ஆன்சர் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணோம்? நமக்கு 40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி நான் 100 பேரோட சராசரி 40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதில் இப்போ நான் தவறு கண்டுபிடிச்சி சுருக்கணும் இல்லையா? அது -0.3 வருது இல்லை? அதை கழிச்சிங்க. கழிச்சல் 0.3 அம்புடு தான். சரிங்களா? இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே கீழே 3 இருக்குது. கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்? பக்கத்தில் கடை வாங்குறேன். பக்கத்தில் கடை வாங்கிட்டு வந்தால் 10ன்னு மாறும் இங்கே. சரியா? 10ல் 3 போச்சுன்னா என்ன வரும்? 7 அப்படின்னு வரும். கரெக்டாக? இங்கே கடன் கொடுத்தாச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 1 கடன் கொடுத்ததால 40ல் 1 ரூபா, அதாவது 40 ரூபாய் 1 ரூபாய் கடன் கொடுத்தாச்சு. மீதி 39 ரூபா இருக்கும். அப்படியே 39, ஏன்னா கீழே 0 இருக்கிறதால 39 புள்ளின்னு எழுதிக்கலாம். அப்போது 39 ரூபா 7 பைசா அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 39.7 ஆப்ஷன் ஏதான் சரியானது. சார் எனக்கு இது மாதிரிலாம் கைது போங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ ஆப்ஷனே எடுக்கிறீங்களா? 30 இல்லைனா இருங்க, ஆப்ஷனே தான் நம்ம கரெக்டுன்னு பார்த்துட்டுமா. அப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். 38.7 இதாக கூட 0.3 கூட்டிங்க. அதாவது நம்ம கண்டுபிடிச்சதுல 40 கொஸ்டின் இருக்குது. 40ல் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? -0.3 கழிச்சுக்கிட்டோம். இப்போ ஆப்ஷன் வெரிஃபை பண்ணும் போது அப்படியே ஆப்போசிட்டில் கழிக்கூடாது, கூட்டணும். இப்போ ஆப்ஷன் ஏ நான் பி எடுக்கிறேங்க. ஆப்ஷன் பி வந்து 38.7ன்னு இருக்குது. இதில் 0.3 கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்து 40 வந்து ஆன்சர். அவ்வளோதான். அப்போ கூட்டினா 7 3 கூட்டினா 0, மீதி இங்கே 1 வந்துடும். 8 1 கூட்டம் 9 வரும். புள்ளிங்க வச்சுக்கிறேன். 39ன்னு வருது. ஆனால் நமக்கு 40 வரணும். அப்போ இது கிடையாது. இது போடலாம் இப்படி. சரியா? அது 30 இங்கே பாருங்கள், 39.7ன்னு இருக்கா? இதில் 0.3 கூட்டி பாருங்கள். 7ல் 3 கூட்டினா 10க்கு 0, மீதி 1. இங்கே புள்ளி வச்சுக்கிட்டேன். 9வது 1 கூட்டினா 10க்கு 0, மீதி 1. 3வது 1 கூட்டினா 4. பாருங்கள் 40 பர்ஃபெக்டாக வருது. அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி கழிக்கிறதெல்லாம் கூட்டிங்க ஆப்ஷனில். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ ஹோம்ஒர்க் தட்டுமா? போடுங்க. 5வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. சரிபார்க்கும் பொழுது 140 என்பது 130 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு 2019 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. போடுங்க. ஆப்ஷன் ஏ 150 சென்டிமீட்டர், பி 152 சென்டிமீட்டர், சி 153 சென்டிமீட்டர், டி 151 சென்டிமீட்டர். மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்தது ஹோம்ஒர்க் தான். 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 6வது கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. தகவலை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது. எனில் சரியான சராசரி உயரம் காண்க. புரியுதுங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 165 சென்டிமீட்டர், பி 160 சென்டிமீட்டர், சி 155 சென்டிமீட்டர், டி 170 சென்டிமீட்டர்.
சூப்பர் போட்டிங்களா? அவ்வளோதாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம்மு 2017 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. நானே போடுறேன், கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். 9th ஓல்டு புக்கில் இருக்குது. 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற எண் தவறுதலாக 43 என படிக்கப்படுகிறது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகையின் சரியான சராசரியை காணவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னென்னா 75 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சா 27 வருது. இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன், 53 போடணும், சரி அதான் ப்ளஸ்ஸு, சரியா? ஆனால் தவறுதலாக 43 போட்டாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, சரியான சராசரியை கேட்குறாங்க, சரியா? அப்போ இதில் கரெக்டு 53 போடணும், அதுக்கு ப்ளஸ் சிம்பிள். தவறு 43 தப்பாக போட்டாங்க, அதுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டு மொத்தம் எத்தனை பேர்? 75 பேரை அதை கீழே வச்சுங்க, சரிங்களா? ரைட்டு. இப்போ 53 ப்ளஸில் பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் இருக்குதுங்க, சின்ன நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் ப்ளஸில் தான் வரும், கரெக்டாக? இதை ப்ளஸ் நீங்கள் போடலாம் கூட பரவாயில்ல, மைனஸ் மட்டும் போடணும். 53 43 போனால் 10ங்க, சரிங்களா? ஸோ 10/75 வரும், சரிங்களா? அடிக்கலாமான்னு பார்த்தா அடிக்க முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அடிக்கணும், ஏன்னா கொஞ்சமாக பாயிண்ட் வேணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ கீழே 75 பெரிய நம்பர் இருக்குது, மேலே 10 இருக்குது, அடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தனித்துவமாக 0 புள்ளின்னு வச்சிடலாம். ஒரு புள்ளி வச்சு உடனே இங்கே ஒரு 0வாக மாறிடும், 100ஆக மாறிடும். 100ல் 75 போகணும்னா கண்டிப்பாக ஓர் 75 ஓர் 75. ஸோ ஓர் 75ன்னு வருது, அந்த ஒன்றுங்க போட்டுக்கிட்டேன். மீதி எவ்வளோ இருக்குது? 100ல் 75 போனால் மீதி 25 இருக்குது. அது வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு 0.1 புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஏன்னா நான் 2-3 நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது, அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு 0.1 ப்ளஸில் வந்துருக்கு, சரியா? ஆல்ரெடி நம்ம 27ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா சராசரி? 27ல் 0.1 கூட்டினா 1.72 கரெக்டாக பாருங்க, அதாவது 27.1ன்னு வருங்க ஆன்சர். போய் பார்க்கலாமா? 27.1 சம்திங் ஏதாவது நம்பர் இருக்கும், நம்ம போய் பார்ப்போம். இது பாருங்க, 26.13 கண்டிப்பாக வராது. 27.13 கரெக்டு, ஏன்னா நமக்கு 27.1 வந்துருச்சு. அடுத்த 3 நம்ம கண்டுபிடிக்கல, கரெக்டு, இதுவே முடிஞ்சு போச்சு. அடுத்தது 28.13 கரெக்ட் இல்லை, ஏன்னா நமக்கு 27.1 தான் வந்துச்சு. அடுத்தது 25.13 அதுவும் கிடையாது. கரெக்டாக புரியுதுங்களா? ஏன்னா அக்குரேட்டாக வந்துருச்சு நமக்கு ஆன்சர். அவ்வளோதான், புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாவே போதும். கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், 2 கம்புக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதில் அடுத்த டைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். புரியலனா கேளுங்க, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.